கூடிய சீக்கிரம் நம்ம அண்ணனை இந்த கோலத்துல நம்ம பார்க்கலாம். பார்த்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுது. ஆக்சுவலி அதுக்காகத்தான் வெயிட்டிங்னு வச்சுங்களேன். அந்த முடிவுக்கு தான் வரப்போகுது. அடிக்கடி சொல்லுவாப்புல இல்ல, முப்பாட்டை முருகன்ட்டு. முருகனை மாதிரியே அப்படியே ஒரு பக்கம் நம்ம அக்கா விஜயலட்சுமி, இன்னொரு பக்கம் அக்கா கயல்விழி, நடுவுல அண்ணன் சிரிச்சுக்கிட்டே அத்தனை பேருக்கு அருள் தருவார்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த பிரச்சனை வேற, அதாவது போலீஸ் அதெல்லாம் அடுத்து. இது இடையில இன்னும் ஒரு சில சம்பவங்கள் அண்ணனே அவர் வாயால சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காருன்னா, 50,000 ரூபா அந்த அக்கா நான் சாக போறேன்னுச்சு. யார்? விஜயலட்சுமி அக்கா. நான் சாக போறேன், எனக்கு வாழ வழி இல்லை, எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு உதவி கேட்டுச்சு. அதனால ஒரு 50,000 ரூபாய் போட்டுவிட்டேன். அண்ணன் பிச்சை போடுறதெல்லாம் 5-10 போடுறது இல்லையா, 50,000, 1,00,000 இப்படித்தான் அண்ணன் போட்டிருக்க. அதுக்காகத்தான் நான் உதவி பண்ண, மற்றபடி எனக்கு விஜயலட்சுமிக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு அண்ணன் அடிச்சு சொல்றாரு. ஆனா கேப்ல இன்னொரு போட்டோ வீடியோவை போட்டிருக்காங்க. அண்ணன் சட்டை இல்லாம இந்த WWFல வர்ற மாதிரி வெறும் ஒரே ஒரு ஆடையை மட்டும் போட்டுக்கிட்டு தொங்க சங்கிலியை போட்டுக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல, அது யாரா இருக்கும் தெரியல. இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்போ அண்ணனுக்கு உள்ள இன்னும் சில விஷயங்கள், அந்த நோட்டீஸ் ஒட்டின விஷயங்கள், சில விஷயங்கள் அண்ணி வாயாலே சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் கூத்தாடி கோபி. அண்ணியாரு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த நோட்டீஸை ஏன் கிழிச்சோம் அவங்க சொல்லிட்டாங்க. அண்ணியாரும் சொல்லிட்டாங்க, அந்த நோட்டீஸை கிழிச்சு உள்ள அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்ல, அவரும் சொல்லியிருக்காரு, இவங்க சொல்லிதான் நான் கிழிச்சேன். அண்ணியாருமே அதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. ஆமா, நான் தான் கிழிக்க சொன்னேன், அது அப்படித்தான். ஏன் கிழிக்க சொன்னேன்றதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னாங்களாம் அந்த நோட்டீஸ் ஒட்டாத. அவங்க தான் அத்தனை தடவை கொடுக்க. சம்மன் நோட்டீஸ் எப்போ ஒட்டுவா தெரியுமா? அண்ணியாருக்கு தெரியாததெல்லாம் கிடையாது, அண்ணனுக்கும் தெரியாததெல்லாம் கிடையாது. அதாவது கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க முதல்ல நோட்டீஸை. அந்த நோட்டீஸை கொடுக்குறப்போ வாங்காம வீட்டை விட்டு ஓடி போய் சுத்திக்கிட்டு, இந்த கடன் வாங்கினவன் வந்தாங்கன்னா வீட்டை வெளியில பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துருப்பாங்க இல்ல, அந்த கதையாதான். அவங்களும் பல தடவை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வாங்கலை. இது 2வது சம்மன் நினைக்கிறேன். இது வாங்கலை அப்படின்னா அந்த கதவுல ஒட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நாளை நாங்க பார்க்க வந்தோம், அவர் நாங்க வர்றப்ப எல்லாம் எங்கேயோ ஓடி போயிட்டாப்புல, அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க, ஆளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்லி ஆளை இழுத்து கொண்டாந்துருங்க, ஆஜரானுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ். அந்த நோட்டீஸை கிழிக்க சொன்னா, படிக்கிறதுக்கு கிழிக்க சொன்னா அப்படியால கிழிப்பாங்க? பிட்டு பேப்பருக்கு இந்த பரிச்சை போறப்ப கிழிப்பாங்களா, சுருட்டி காலருக்குள்ள வச்சுக்கிறது, பெல்ட்டுக்குள்ள வச்சுக்கிறது, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் கிழிக்கிறப்பயே நேரம் நடுவுல இருந்து கிழிச்சாப்புல மனுஷன். அது அண்ணியாரு அந்த பதில் சொல்றாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் சரி, அங்க ஐயோ சரியாம பண்ணிட்டான், எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல செஞ்சு விட்டாங்கன்னு வைங்கள. நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னா மேல டெல்லியில இருக்கிற ஒரு தைரியம். நம்ம இதுக்கு முன்னாடி அண்ணன் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிட்டாப்புலன்னு வைங்கள. சங்கி அப்படின்னா நண்பன், பாசக அப்படின்னா ஒன்றும் பெரிய இதில் பாசகாவுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. பாசக தமிழிசைக்காவே சொல்லியிருக்காங்க, எனக்கு அதாவது சீமானுக்கும் பாசகாவுக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். அந்த நூல் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், நூல் அளவு தான் வித்தியாசம். மற்றபடி எங்களுக்கு அவருக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது எங்களோட ஒரு பெட் அனிமல், அதாவது வளர்ப்பு பிராணிம்பாங்க இல்ல, அந்த மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழிசை அக்கா. அதனால அவங்க கொடுக்குற தைரியத்துல என்ன வேணாலும் செய்யலாம். இங்க தமிழ்நாட்டுல அவங்கள மாதிரியே நம்ம இருக்கலாம், ஆட்டம் போடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அண்ணனுக்கு இருந்தது. அது நீங்க பேசுறப்ப மட்டும், ஏன்னா அந்த பேச்சுக்கு எல்லாருக்கும் இங்க இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அண்ணனோட தப்பு, அண்ணன் செஞ்சதெல்லாம் என்ன, இதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா நடந்ததை சொல்றதுக்கு தான் இருக்கு, நடக்காத சொல்றதுக்கு இல்லை. அண்ணன் பேசுனது ஏகப்பட்டது எல்லாமே அண்ணனோட கற்பனைகள். அது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் காமெடியா எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் பண்ணது ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல, கவர்மெண்ட் மட்டும் இல்ல, கோர்ட்டும் கூட என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீதிபதியை விமர்சிச்சிருக்காப்புல அண்ணன். இவரெல்லாம் ஒரு நீதிபதியா, விசாரிக்க தெரியுதா வழக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சீமான் அண்ணன் அங்க பேசியிருக்காரு. பேட்டியில பேசுறப்பையும் கூட. இன்னும்
கயல்விழி அக்காவுக்கு உண்மையிலே காண்டாவும் இருந்திருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இந்த மனுஷன் ஜலஜா கூட ஜல்ஜாவனை போயிட்டாரான்ற மாதிரி எங்கேயா போய் தொலைஞ்ச உன்னை தேடிதான் வருவாங்கன்னு தெரியும்ல, இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துல போயிருக்கலாம். அக்கா அங்க உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏற்கனவே இந்த விஜயலட்சுமி பிரச்சனைய இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 2011 அந்த அம்மா கத்திக்கிட்டு கிடக்கு. 2011 இவர் என்னை இது பண்ணிட்டாப்புல அது பண்ணிட்டாப்புல 6 முறை கருக்கலைப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. எவனுமே எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க சீமான முடக்கிறதுக்கான ஒரு விஷயம் திமுக பண்றது. சீமான முதல்ல சீமான திமுக கூட கம்பேர் பண்றது நிப்பாட்டுங்க. நிஜமா இது ஒன்றும் அவர் ஒரு பெரிய தலைவர், அவரோட புகழை முடக்கணும், மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மாநில கட்சி அங்கீகரிச்சது எப்ப, அண்ணன் எப்ப கட்சியை ஆரம்பிச்சா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கு ஒரு மாநில அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. இப்ப போயிட்டு உட்கார்ந்துட்டு இதை நம்ம செய்வோம் அதை பார்ப்போம், இதுக்கு அதுக்கு கம்பாரிசனு, இதை ஒரு ஆளா முதல்ல அவங்க மதிக்கிறாங்களான்றத பாருங்க. அவங்க அதை ஒண்ணு இல்லை, இப்ப இந்த ஈரோடு பை எலெக்ஷன் அதுல தெரிஞ்சு போயிருக்கு என்ன லட்சணம் அப்படின்றது. எந்த எதிர்ப்பு இல்லாம நேரடியா உள்ள போய் உட்கார்ந்து இந்த பையன் எந்த எதிர்ப்பும் கிடையாது. பக்கத்துல அதான் பாஜக ஓட்டை பிரிச்சிருச்சு, தாவேகா ஓட்டை பிரிச்சிருச்சு, அதிமுக ஓட்டை பிரிச்சிருச்சு, பாமக ஓட்டை, அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. நேரடியா மோதுனாங்க. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை போயிட்டு அதை கவலை அதை சீமானம் முடக்கிறதுக்காக இந்த பேச்செல்லாம் உள்ளுக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாம ஐடி விங்கு, திமுகவோட ஐடி விங்கு பயங்கரமா சீமானை போட்டு அடின்னு அடிக்குது. ஐடி விங்கை வச்சு கம்பெனி நடத்துற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில், சாரி 2 கட்சி இருக்கு. ஒன்னு பாசக, இன்னொன்னு நாத்தாக்கா. உண்மையில அவங்க யூடியூப்ல மட்டும்தான் ஃபேஸ்புக்கை கூட விட்டு யூடியூப்ல மட்டும்தான் அவங்களோட பொழப்பு ஓடுது. அது மட்டும் இல்லை, ஏன்னா வேற எவனும் கண்டுக்க மாட்டேன்டா. எதுக்காக கவரேஜ் கொடுக்குறாங்க தெரியுமா சீமானனுக்கு? நல்ல இப்போ அவர் இப்போ அந்த கிழிச்ச கண்டென்ட்டை கூட நல்ல காமெடி கண்டென்ட்டை தான் வச்சிருக்காங்க. அண்ணன் அவ்வளவு தூரம் உள்ள இறங்கி எவ்வளவு தூரம் மக்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ தன்னால சந்தோஷப்படுத்த, இந்த ரிலாக்ஸேஷன் இல்ல சர்க்கஸ்ல சீரியஸா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க, இடையில சில ஜோக்கர்ஸ் உள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த படப்படப்பை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரியா தான் இது வரைக்கும் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த 15 வருஷத்துல இடையில எங்கேயாச்சும் ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, எங்கேயாச்சும் அண்ணன் ஒண்ணுதான், நான் சொல்றது ஒட்டுமொத்தமெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான். அதை எங்கேயாச்சும் அண்ணன் ஜெயிச்சிருந்து உள்ள போய் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, வளர்ந்துட்டாப்புல இருக்கிறவனே ஆல்ரெடி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. 2026 இருக்குமா இல்லையானே தெரியாது. இதுல சவால் வேற, அண்ணன் தான் விடுறாப்புல சவால் சீமானண்ண. 2026 தனிச்சு போட்டி போட முடியுமா? என் கூட போட்டி போடுறதுக்கு திமுகவுக்கு தைரியம் இருக்கா? அது அது பாவம் என்ன சொல்றது தெரியல, நிறைய வருது, வெளியில சொல்ல முடியாது. இப்போ கேம்ஸ்ல 2-3 கேம்ஸ் இருக்கு. அத்லெட் போனீங்கன்னு 100 மீட்டர் ரேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இது லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும், இதெல்லாம் தனியாத்தான் செய்யணும். அதுலயே இன்னும் இந்த ரிலே கேம் எல்லாம் இருக்கு. ரிலே கேம்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் ஓடுவாங்க 100 மீட்டர்ஸ், இது 400 மீட்டர்ஸ் இருக்கும், 1600 மீட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் குரூப்பாக தான் போய் பண்ணணும். உன் கூட எவனும் கூட்டு சேர மாட்டேன்றதுக்காக இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீனும் தனியாக தான் பண்ணுன்ற பத்தியா? இந்த அண்ணன் சொல்றதுதான், இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடுபட போறோமோ கிட்டத்தட்ட அதே கதை தான். இப்போ இன்னொன்று அவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்காக இவங்க அத்தனை பேருமே அண்ணனுக்காக இப்போ கொதிக்கிறாங்க இல்லையா? இது திமுகவோட பழி வாங்கும் நடவடிக்கை அது இதுன்ட்டு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பாலியல் சம்பவங்கள் நடக்குது, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒவ்வொரு பாலியல் சம்பவங்களுக்கும் இவங்க நிறைய குரல் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, கொடுக்கணும். இப்ப அண்ணனுக்கு ஆதரவா எவ்வளவோ பேர் பேசுறாங்க இல்லையா? இப்ப விஜயலட்சுமியை பார்த்தா ஒரு பொண்ணா நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா? அது என்ன சொல்லுது? இதுக்கு முன்னாடி எல்லாம் விஜயலட்சுமி காசை கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னை ஏன் விட்டுட்டு போயிட்ட, என்னை நம்பி ஏமாத்திட்ட, இன்னும் சொல்ல போனா சித்திரவதை செஞ்சிருக்க, 6 முறை கருகலப்பு, பொய் ஐயா பண்ணாம பொய்ன்னு சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு தூரம் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கல்ல, அவ்வளவு தூரம் போராடி இது வரைக்கும் இந்த கேஸை எடுக்க விடாம ஆக்கியிருந்தாங்க. இப்ப அந்த கேஸ் டைட் பண்ணிருக்காங்க. நியாயமா எந்த பக்கம் நிக்கணும்? அவன் எதுக்கு உங்களுக்கு அந்த சம்மனை எதுக்கு உள்ள கூப்பிட்டுருக்காங்க அதை சொல்லுங்களேன். சம்மனை கொடுத்தது
உண்மையா பொய்யா, உங்க சைடு நியாயம் என்ன, உங்க தரப்பு என்ன, நாங்க விசாரணை பண்ணணும். இந்த அம்மா வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்க மேல சொல்லுது. ஐயா, அவ கிட்டத்தட்ட சைக்கோ சைமன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் விஜயலட்சுமியை அவர் பாடாப்படுத்திருக்காங்க. விஜயலட்சுமி ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அவங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூப்பிட்டு ஒரு முறை இது வரைக்கும் எவ்வளவு பிரஸ் மீட் போயிருக்கீங்கல்ல, எவ்வளவு பிரஸ் மீட் அண்ணன் வச்சிருக்காரு. ஒரு முறை போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணிட போறாங்க கேள்விதான் கேட்பாங்க. தீர்ப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுத முடியாது, கோர்ட்ல தான் எழுத முடியும். கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமில்ல, இந்த கேஸ அவ்வளவு சாதாரணமா விட முடியாது. ஏன்னா இது ஒரு ஏமாத்தின ஒரு கேஸ் கிடையாது. மியூச்சுவல் கன்சர்ன்ல தான் 2 பேரும் இருந்திருக்காங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா மியூச்சுவல் கன்சர்னாவே இருந்தாலும் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்காப்புல, உடல் ரீதியா செய்யக்கூடாத வேலைகள், பல வேலைகள் விஜயலட்சுமியை வச்சு அண்ணன் சீமான் ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட அந்த உள்ளுக்குள்ள இருக்கும்ல, வெளியில காட்ட முடியாத விஷயங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றோம்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆளை வந்து டார்ச்சர் பண்ணி அதுல சந்தோஷமா சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்கல்ல, அது அந்த வேலையைத்தான் சீமான் பார்த்திருக்காரு. அதனால விட முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதுக்கு அண்ணியாரும் கூடவே இருந்து எல்லாத்துக்கும் நல்ல தபேலா வச்சிருக்காங்க. பிரஸ் மீட்லயே நிறைய வந்திருக்குமே, அதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காங்க. இப்ப அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அவரோட பவுன்சர், அதாவது அந்த மெய் காப்பாளர், அதிபராகவே அவர் முடிவு பண்ணிட்டாப்புல, அந்த மெய் காப்பாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்ணை வச்சு மிரட்டின சும்மாவா உட்காந்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். முதல்ல ஒட்டின சம்மனை கிழிக்கலாமா? கிழிச்சு அந்த பக்கம் ஒட்டிட்டு அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. ஒட்டின பசங்க கூட காந்திருக்காது, அதுக்குள்ள கிழிச்சு தூக்கி அப்புறம் என்னத்தை நீங்க எல்லாம் மதிக்கிறீங்க? அதான் ஒரு நார்மலா இருக்க ஒருத்தர் இந்த வேலையை பார்க்கலாம், அவனை வந்து தட்டி விட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எல்லாருக்கும் நீங்களாம் ஒரு ஐக்கான், அண்ணன் சீமானெல்லாம் ஒரு ஐக்கான். அண்ணன் சொல்லாம இந்த நோட்டீஸை கிழிச்சிருக்கிறதுக்கு அண்ணியாருக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணியார் ஜஸ்ட் ஒரு ஆர்டர் மட்டும்தான். ஆனா என்ன பண்ணணும்ன்ற ஆர்டர் அங்கேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணலாம்? இப்ப அதை செஞ்சிருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த சீமான் அண்ணன் செஞ்சதுக்கு தீர்ப்பு கண்டிப்பா வந்து உண்டு. அதை கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன தீர்ப்புனா, ஒண்ணு, அத விஜயலட்சுமியை அவர் ஏமாத்துனது, அவர் செஞ்சது அத்தனையும் உண்மை அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இப்ப இதுக்கு ஒண்ணு, விஜயலட்சுமி கூட சீமான் சேர்ந்து வாழணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து கட் பண்ணி விடணும் முறையா. இதைத்தான் சொல்ல போறதா சொல்றாங்க. இத்தனை நாள் அவர் நிறைய சொல்லிட்டு இருந்தாப்புல, கோர்ட்டுக்கு வர சொல்லு, கோர்ட்டுக்கு வர சொல்லு, பார்த்துக்கோன்ட்டு. கோர்ட்டுக்கு வரட்டும். இப்ப அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க கோர்ட்டுக்கு. அதைத்தான் நாங்க ஏன் ஓடுற, அவெல்லாம் சும்மா தானே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த, ஒரு நாள் உள்ள போயிட்டு விளக்கத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுங்க, உன்னைய தூக்கி உள்ள வைக்க போறோன்றதெல்லாம் கிடையாதுன்னு. உங்ககிட்ட விளக்கத்தை கேட்கறதுக்கு அதை கூப்பிட, அதை கொடுக்காம ஓடி வந்து இப்ப எதுக்கு வக்கீல் டெல்லியில போய் உட்கார்ந்துருக்காரு? வக்கீல் இங்க நடக்கிற, இங்க லோக்கல் கோர்ட்ல நடக்கிறதுக்கு, இன்னும் ஹைகோர்ட்டு கூட கிடையாது, லோக்கல் கோர்ட்ல நடக்கிறதுக்கு எதுக்கு டெல்லியில போயிட்டு வக்கீல் உட்காந்து? அப்படி யாரை போய் பார்க்க போறாங்க? இதெல்லாம் சேர்ந்துதான் வருது. பேசலாம், தப்பு இல்லை. எது நியாயமா இருக்கு அந்த விஷயத்த பேசிடலாம். இப்ப இதை மட்டும் பேசுறீங்க, மத்த எதுவும் பேசல, எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம், பேசாம எல்லாம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு இப்ப இதை வந்து எப்படியா திருப்பி விடணும். அதாவது எப்படி திருப்பி விடணும்னா, சீமானை வந்து இவங்களால சமாளிக்க முடியலை. சீமானன், ஆமா, பெருந்தலைவர் காமராசர் இல்லையா, மகாத்மா காந்தியடிகள் இல்லையா, அண்ணல் அம்பேத்கர் இல்லையா, எல்லா ஆவையும் ஒட்டு மொத்தமா சீமானன் உடம்புக்குள்ள தானே பூந்துருக்கு. பெரிய தலைவர் 15 வருஷமா உருட்டாது, இப்ப என்ன உருட்டி கிழிக்க போறாங்க அப்படின்றதான் கேட்கிறாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை, சும்மா சொல்லணும், இதெல்லாம் தெளிவா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். மற்றபடி அண்ணன் மேல நமக்கு பர்சனலா எதுவுமே கிடையாது. அண்ணன் பர்சனலா பண்ணது பப்ளிக் வந்துருச்சு, அவ்வளவுதான் பிரச்சனை. ஓகே, நன்றி.